ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. சோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ் என்றதை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 பேரோட இணைவோட 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய லாபம், புதிய பணவரவு, புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், அனைத்து முதலீடுகளும் லாபமாக, அதாவது சிறு சிறு முதலீடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று மீன வீட்டில் சனி செவ்வாயின் பிடியில் சிக்கி அவர் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தார். ஏன்னா புதன் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் யார் கூட இருக்காங்களோ அவங்களாவே மாறிடுவார். அந்த தன்மை கொண்டவர். அதாவது நல்ல கிரகம், சுபத்துவம் கொடுத்த கிரகத்தோடு இருக்கும்போது சுபத்துவம் பெறுவார். பாவத்துவம் கொடுக்கிற குடும்பம் பாவத்துவம் பெறக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த புதன் உங்களுக்கு நீச்சம் பெற்று சில தடைகள், முன்னேற்றங்களை ஸ்டாப் பண்ணுது. ஒரு நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் தாமதமாக்குறது. உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஒரு சோர்வு, ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ 10ஆம் இடத்துல போய் புதன் பகவான் போய் உட்காந்துட்டாரு. அதனால தொழில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரு மாதிரி உங்க உயர் அதிகாரி உங்க மேலேயே பழி சொல்றது, அவச்சொல், பழி, இந்த மாதிரி பல சங்கடங்கள், ஒரு தொந்தரவுல இருந்தவங்களுக்கு, மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு மகிழ்ச்சி பொருந்திய மாதமாகவும் உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசும் மாதமாகவும் வரப்போகுதுங்க. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட இருக்கும்போது நீங்க நினைத்த காரியம், திட்டங்கள், உங்க செயல்கள் எல்லாமே வெற்றியாக போகுதுங்க, லாபமாக போகுதுங்க. அதுதாங்க விஷயம். ஏன்னா நம்ம ஒரு செயல் பண்றோம், ஒரு வேலை பண்றோம், ஒரு தொழில் பண்றோம்னா அதுக்குண்டான ஊதியம், அதுக்குண்டான ஒரு பணம், அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம். ஒரு பணம் இல்லைனாலும் ஒரு செலவு வர, நம்மளுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம்னாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். உங்களுக்கு சரி இவர் தான் சார் பண்ணாரு, இப்ப வேலையில இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு வேலை பண்ணியிருக்காருன்னா இவரை கூப்பிட்டு சார் இவர் தான் சார் பண்ணாருன்ட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறத நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் தான், அது நம்மளை ஊக்குவிக்கும்.
அதனாலதான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அது முயற்சி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறும். அந்த அப்ரிசியேஷன் ஊக்குவிப்பு இல்லாம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சோர்வு அடைஞ்சிருவோம், தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும், ஒரு முயற்சி பண்ணாமலாம் இருப்போம் பாத்தீங்களா. இந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்கு இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில், அதுவும் இல்லைங்க 3 கிரகம் லாபஸ்தானத்திலுங்க. ஒரு கிரகம் இருந்தாலே 11ஆம் இடத்துல நீங்க நினைத்த காரியம் வெற்றிகள்லாம் கிடைக்குங்க. இப்பொழுது 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், அதுவும் சூரியன் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அவங்களோட சொந்த வீட்டுல இருக்காங்க. சூரியன் அங்கதான் எப்பவுமே உச்சம் பெறுவாரு, செவ்வாய் அங்கதான் ஆட்சி பெறுவார், மூலத்தெரிகோண வீடு. அந்த இடத்துல புதன் இருக்கும்போது முக்கியமா மிதன ராசிக்கு காதல் வாழ்க்கை, கல்யாணம், மேரேஜ் என சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்குங்க. ஏன்னா முக்கியமா இந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிற குரூப் வந்து மிதன ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகலன்ற மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஏன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் அங்கதான் இருக்க போறாரு. குரு பகவானோட உங்க ராசியோட, அதாவது தேவகுரு அசுரகுரு இணையும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால குரு பலம் வந்துச்சுன்னு சொல்லலாங்க மிதுன ராசிக்கு. ஜூன் மாதத்துல 2ஆம் வீடான கடக வீட்டுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைய போறாரு. சோ அதுக்குண்டான வழியை இந்த மாதத்தை காட்டுவாருங்க குரு. ஏன்னா குரு சுக்கிர நினைவு உங்க ராசியில் உங்களை குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லும், திருமண பந்தங்கள் உண்டாகும். அதாவது பிரேக்கப்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ அவங்களே கூப்பிட்டு அப்பா அம்மா சம்பாதிச்சிட்டாங்க, நீங்க வந்து அப்பா அம்மாவோட கூப்பிட்டு வந்து பேசுங்க. வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு 12 மாசம், ஒரு வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நினைச்சபடி ஒரு பெரிய பிரம்மாண்டமா வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட் போடுவோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த மாதம். அதனால மிதுன ராசிக்கு கல்யாணம் மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், புதிய வேலை, அதாவது குழந்தை பாக்கியம், முக்கியமா ரொம்ப வருஷமா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமா மெடிக்கல், அதாவது மருத்துவர் ஆலோசனை பெற்று அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு, சூரியனோட சேர்க்கை இருக்காரு, புதனும் இருக்காங்க. அதனால மருத்துவ மூலியமா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஐவிஎஃப்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முயற்சி பண்றீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அனைத்து சகல வசதிகளும், முக்கியமா ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்க, ஒரு மாதிரி குழப்பத்துல, ஒரு மந்த நிலைமையில, ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாங்கன்னா புதன் வந்து சனியோடு இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சட்ட சிக்கல்கள், தொழில ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு, அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மே மாதத்தில் மிதுன ராசிக்கு காதல், குடும்பம், வாழ்க்கை, அதாவது 2ஆம் இடமான குரு பகவான் வந்து மாற்றம் பெற வர்றாரு ஜூன் மாதத்தில். அதுவும் இல்லாம சுக்கிரன் குரு உங்க ராசியிலே இணையும் பொழுது உங்களுக்கு அசுர வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அதாவது மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க. வாழ்க வளமுடன்.